லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் லியோ படத்தின் அடுத்த அப்டேட் குறித்து மாஸ் தகவலை வெளியிட்டுள்ளார் தயாரிப்பாளர் லலித்குமார். விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜின் மார்க்கெட் உச்சத்திற்கு சென்றது. இதையடுத்து அவர் தளபதியுடன் இணைகிறார் என்றவுடன் அந்த எதிர்பார்ப்பிற்கு அளவே இல்லாமல் போனது. எங்கு திரும்பினாலும் லியோ படத்தை பற்றிய பேச்சுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்னதான் தொடர்ந்து லியோ பட அப்டேட் வெளியானாலும் வேற ஏதாவது அப்டேட் இருக்கா என்றுதான் விஜய் ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். அந்தளவு ரசிகர்கள் மத்தியிலும் கோலிவுட் வட்டாரத்தினர் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் லியோ. தமிழ் சினிமாவின் தற்போதைய டாப் இயக்குனர் என லோகேஷ் கனகராஜை சொல்லலாம். என்கிட்ட வாங்க ஒரு ஹிட் படத்துல நடிங்க என்பதைப் போல அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து கோலிவுட்டை கலக்கி வருகிறார் இவர். கடைசியாக இவர் இயக்கத்தில் வெளியான விக்ரம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைத்து உலகநாயகன் கமலுக்கே புதிய உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்துள்ளது. இதில் ஹைலைட்டாக கமலின் தீவிர ரசிகர் என தன்னை அடையாளப்படுத்தி சினிமாவில் நுழைந்து அவர் நடிப்பிலே கோலிவுட் திரும்பி பார்க்கும் வெற்றியை கொடுத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ். இந்திய சினிமாவே எதிர்பார்க்கும் இப்படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. மிக பிரமாண்டமாக தயாராகும் இப்படத்தின் படப்பிடிப்பை அசால்ட்டாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நடத்தி வருகின்றார் லோகேஷ். இந்நிலையில் விருது விழா ஒன்றில் கலந்து கொண்ட லியோ படத்தின் தயாரிப்பாளர் லலித்குமாரிடம் அடுத்த அப்டேட் எப்போது வெளியாகும் என கேட்டுள்ளனர். அவரும் அப்டேட்டுக்கு அப்டேட் கொடுக்கும் விதமாக தளபதி விஜயின் பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி அடுத்த அப்டேட்டை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் விஜய் ரசிகர்கள் குஷியாகியுள்ளனர். காஷ்மீரில் கடும் குளிரில் படக்குழு ஒரு நாள் கூட வீணாகாமல் படப்பிடிப்பை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது. இதற்கு உறுதுணையாக இருந்த படக்குழு காஷ்மீரில் சந்தித்த சவால்களை ஒரு வீடியோவின் மூலம் வெளியிட்டனர். அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை லியோ படக்குழுவினரின் அயராத உழைப்பை பாராட்டி தள்ளினர். படத்தில் நடிக்கும் நடிகர்களைப் போலவே படத்திற்கு பின்னால் உழைப்பவர்கள் ஒரு படத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பது இந்த வீடியோவை பார்க்கும்போது பலருக்கு தெரியவந்தது. குடும்பங்கள், சொந்த பந்தங்களை பிரிந்து பல நாட்களாக கடுமையான சூழலில் உழைத்து வந்த இவர்களுக்கு பல தரப்புகளில் இருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்தன. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் படுவேகமாக வைரலானது. இந்நிலையில் காஷ்மீரில் படக்குழு சந்தித்த சவால்களையும் கஷ்டங்களையும் உணர்ந்த விஜய் லியோ படப்பிடிப்பு பிளனை மாற்றியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னையில் முடித்துவிட்டு ஆந்திராவில் அவுட்டோர் படப்பிடிப்பை நடத்த லோகேஷ் திட்டமிட்டிருந்தாராம். காஷ்மீரில் அவுட்டோர் படப்பிடிப்பில் படக்குழு பட்ட கஷ்டத்தை பார்த்த விஜய், இனி அவுட்டோர் படப்பிடிப்பு வேண்டாம், சென்னையிலேயே மொத்த படப்பிடிப்பையும் முடித்துவிடலாம் என லோகேஷிடம் கூறிவிட்டாராம். இதனை லோகேஷும் ஏற்றதாக தெரிகின்றது. இந்நிலையில் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது போக போகத்தான் நமக்கு தெரியவரும்.